ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில் கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. தேச சமூகத்துக்கு வந்திருக்கிற ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கால வேளையில் கூட ஹல்லேலூயா அவரை நோக்கி பார்க்குற ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே கூட ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று ஹல்லேலூயா நாம் பார்க்குறோமே. ஆமென் ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தரை ஹல்லேலூயா ஓ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளை ஓ ஸ்தோத்திரம் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஹல்லேலூயா தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற ஹல்லேலூயா ஆங்கங்கே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா வீடுகளில் இருந்தாலும் கூட ஆமென் ஹல்லேலூயா 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 ஓ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் ஹல்லேலூயா பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம். இந்த கால வேளையில் கூட ஹல்லேலூயா ஓ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த அதிகால ஆராதனையில் வந்திருக்கிற ஹல்லேலூயா ஓ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்ல தேவனேமை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா தேவனேமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ஈரேமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஷாலோமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ஷம்மாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா நிசியேமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. யெகோவா ஹல்லேலூயா ரோஹி மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய நாமத்தை சொல்லி நாம் துதிப்போமா? ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவோம். அந்த கால வேளையில கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. யெகோவா ரஃபாமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஓசேனோமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா எலோஹிம் ஓமை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எல் ஷடாயின் தேவனே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மானுவேல் என்ற எங்க கூட இருப்பவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த கால வேளையில கூட ஹல்லேலூயா நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளை கர்த்தர் ஹல்லேலூயா ஓ நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி தரும்படியாய் ஹல்லேலூயா. நமக்கு எதிராக எழும்ப எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதை போகும்படி எல்லாம் கட்டளை கொடுப்போமா? ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிராக எழும்ப எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதை போகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட ஹல்லேலூயா ஒவ்வொரு குடும்பத்தின் நிலைக்கால உத்தரத்தில் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போக்கில வரத்திலும் கரம் தாங்கி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா வேலைகளிலும் உடைய கரம் கூட இருந்து எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. உன் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இன்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பிசினஸ்ல ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய கிருபையின் கரம் அருளோடு இருந்து ஆண்டவரே அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. எல்லாம் செய்கிற வேளையில கர்த்தர் கரம் கொண்டு இருந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலோசனை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை தந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கால வேளையில கூட ஹல்லேலூயா தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு சில பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியம் நம்மத்திலே செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் ஹல்லேலூயா என்று பாடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஹல்லேலூயா ஒரு வெற்றி நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். புதிய நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு பாடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியம் நம்மத்திலே செய்வார். ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோ ஆக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ. நீங்கள் இருக்கிற இடத்துல சேர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தும், பாடி மகிமைப்படுத்துவோம். எஸ் அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு சொல்லுவோமா? அல்லேலூயா. தோல்வி இல்லை,
அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோ ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோ ஆமென் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். விசுவாசத்தோட எஸ், என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோ ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூறல் ஒளிக்கட்டும். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி கூறல் ஒளிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோ ஆக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆமென் ஆமென். தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோ ஆக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோ. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோ ஆக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ ஆக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. என் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன்,
துணையா வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு. ஆமென். ஓ தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை. ஆமென். அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. சொல்லுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தோல்வியை கொடுக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா வெற்றியை தான் தருவார். யெகோவா நிஷியாவே ஹல்லேலூயா அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரே நம்மை நடத்துகிறவர். இந்த நாளில் கூட ஹல்லேலூயா ஓ ஸ்தோத்திரம் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்தாரே. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் இனி வரும் நாட்களிலும் நம்மை நடத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய கண்மலையா இருக்கிறார். அவரே நமக்கு அரணா இருக்கிறார், நமக்கு கோட்டையா இருக்கிறார். ஆமென். அவரே நமக்கு புகலிடமாய் இருக்கிறார். ஆமென். இந்த நாளில கூட ஹல்லேலூயா அவர் நம்மை பாதுகாத்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உங்க கிருபையால் வாழ்கிறே உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லும். உங்க கிருபையால் வாழ்கிறோம் அனுதினம் ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. எந்த அடைக்கலம் எந்த கோட்டையும் எந்த தேவனும் நீரே. மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. எந்த அடைக்கலம் எந்த கோட்டையும் எந்த தேவனும் நீரே. எந்த கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்த இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உங்க கிருபையா வாழ்கிறேன். ஆமே. உங்க கிருபையா வாழ்கிறோம் அனுதினம் ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே, கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கருசனை உள்ளவரே. கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே, கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல
கருசனை உள்ளவரே எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உங்க கிருபையா ஸ்தோத்திரம். உங்க கிருபையா ஆமென் ஸ்தோத்திரம். உங்க கிருபையா வாழ்கிறோ உமக்கே ஸ்தோத்திரம். உங்க கிருபையா வாழ்கிறோ அனுதினம் ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்த தேவன், இந்த நாளிலும் கூட நீர் எங்களை நடத்த போதுமானவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமே இருக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் வர கர்த்தர் கொடுத்த இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நல்லவர். தேவனை துதித்து பாடும் பொழுது அவர் நம்முடைய மத்தியில் அவர் கடந்து வருகிறார். 2 பேராவது 3 பேராவது அவருடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்தில் அவர் வந்துவிட்டார், அவர் வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடின இந்த வேளையில் தானே உங்களுடைய வீடுகளில் அவர் வாசமாக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிற நல்ல தேவனாக இருக்கிற இந்த நாளின் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 32வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 32:2. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலை நிழலாகவும் இருப்பார். நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயங்களை குறித்து இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் அவர் சொல்லும் பொழுது கடைசி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதில் வாசிக்கிறோம், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாக இருக்கிறார். விடாய்த்த பூமி, பெருங்கண்மலையின் நிழல். விடாய்த்தது அப்படின்னு சொல்லும் பொழுது மிகவும் வறட்சியானது, அல்லது விடாய்த்தது அப்படிங்கிறது தாகமாய் இருப்பது. விடாய்த்தது என்பது மிகவும் சோர்வற்று இருக்கிறது. அதாவது ஒரு நீண்ட வேலைக்கு பிறகு, பல மணி நேர கடின உழைப்புக்கு பிறகு நம்ம அந்த உணர்கிற அந்த சோர்வு தான் விடாய்த்தல் என்று கூறுகிறோம். அப்படிப்பட்ட விடாய்த்து போயிருக்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பெருங்கண்மலையின் நிழலாக இருக்கிறாராம். இன்றைக்கு விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு நம்முடைய ஆண்டவர் முற்றிலும் சோர்வடைந்த, முழுவதும் களைப்பாய் இருக்கிற, முழுவதும் ஊக்கமிழந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பெருங்கண்மலையாய் நான் உன்னிடத்துக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார். பெருங்கண்மலை என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். யார் அந்த பெருங்கண்மலை என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெருங்கண்மலையாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு கண்மலையாய் இருக்கிறார். அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர யாத்திரை சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லும் பொழுது வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கண்மலை அவர்களோடு கூட சென்றது, அது அப்படியே கண்மலையும் கூடயே சென்றது என்று அவர்கள் எழுதுகிறார்கள். அதை தான் இந்த பகுதியிலும் வாசிக்கிறோம், அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். 2 பகுதிகளில் கண்மலையிலிருந்து தண்ணீர் வருவதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எண்ணாகமத்திலும் வாசிக்கிறோம், யாத்திராகமத்தின் 17ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம்,
எண்ணாகமத்திலையும் வாசிக்கிறோம். 2 இடத்துலையும் ஒரே கண்மலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவாகிய கண்மலை அவர்களோடு கூட சென்றார், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சென்றார். அவர்கள் விடாய்த்து போய்விடக்கூடாது என்று சொல்லி அவர்களோடு கூட தேவன் அவர்களோடு கூட சென்றதை நாம் வாசிக்கிறோம். அநேக இடங்களில் வாசிக்கிறோம், அவர் என் கண்மலையா இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். இப்படி விடாய்த்து போய் இருக்கையில், அவர்கள் தாகத்தோடு இருக்கையில் இந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை பெற்றுக்கொண்டார்கள். நாம் வாசிக்கிறோம், உபாகமம் 25வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ இளைத்து விடாய்த்து இருக்கையில் பின் வருகிறவன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. என்ன நடந்தது என்றால், அவர்கள் விடாய்த்து போயிருக்கிறார்கள். கண்மலையின் தண்ணீரை அவர்கள் தேடவில்லை. அவர்கள் விடாய்த்து சோர்ந்து அவர்கள் உட்கார்ந்து விட்டார்கள். அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். அவர்கள் தளர்ந்து போய்விட்டார்கள். நடந்தது என்னவென்றால், அவர்கள் பின்பாக வந்த அமலேக்கு பாளையத்தின் முன்னாக நடந்து சென்றவர்களை விட்டுவிட்டு பின்னாக வந்த பலவீனரை எல்லாம் வெட்டி விட்டானாம். பிரியமானவர்களே, நாம் விடாய்த்து போயிருக்கிற நேரங்கள் வரலாம், தாகத்தோடு இருக்கிற நேரங்கள் வரலாம், முற்றிலும் சோர்ந்து போன நேரங்கள் வரலாம், முழுவதுமாக தளர்ந்து போன நேரங்கள் வரலாம், முழுவதுமாக ஊக்கமிழந்த நேரங்கள் வரலாம். ஒன்றை மறந்து விடாதீர்கள், ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போவோம் என்றால் நம்முடைய பலன் குறுகி போகும். அந்த ஆபத்து நேரத்தில், யுத்தத்தின் நேரத்தில் விடாய்த்து போன அந்த இஸ்ரவேலரை பின் வந்த அமலேக்கு பலவீனரை எல்லாம் வெட்டி போட்டது போல நமக்கு அநேக இழப்புகள் வர நேரிடும். விடாய்த்து போயிருக்கையில் கண்மலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள். கண்மலையாகிய தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். கண்மலையை பார்த்து பேசுங்கள். கண்மலை அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மோடு கூட அந்த ஞான கண்மலையாகிய கிறிஸ்து அவர் நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். எரேமியா 31வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். விடாய்த்த ஆத்மாவை நம்முடைய தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால் சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறாராம். பரிபூர்ணமாய் அவர் பரிபூர்ணமாய் நிரப்புகிறார். இன்றைக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே அது களைத்து போய்விட்டது. வாழ்க்கையே களைத்து போய்விட்டது. வேலைகள் களைத்து போய்விட்டது. இத்தனை வருஷம் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை களைத்து போய்விட்டது. இனிமே ஒரு அடி எடுத்து வைக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரு வருஷம் கூட வாழ எங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்களுடைய குடும்பம் சேர்ந்து வாழ்றதுக்கு அது விருப்பமே இல்லை. நாங்கள் மிகவும் சோர்ந்து போனோம், நாங்கள் விடாய்த்து போனோம், களைத்து போனோம் என்று இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வந்து அமர்ந்திருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், விடாய்த்து போன ஆத்மாவை அவர் சம்பூர்ணத்தினால் நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். விடாய்த்து போன இஸ்ரவேலரோடு கூட சென்ற ஞான கண்மலை அவர் உங்களோடு கூட இருக்கிறது. என்ன காரியத்தை குறித்து இன்றைக்கு காலை வேளையில் களைத்தவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய களைப்புகளை எல்லாம் கர்த்தர் பாதத்தில் வைத்து விடுங்கள். ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அந்த ஞான கண்மலையாகிய இயேசுவினிடத்தில் உங்கள் பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விடுங்கள். அவர் உங்கள் களைப்புகளை எல்லாம் அவர் மேல் அவர் சுமந்து கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, உபாகமம் 32:4 வாசிக்கிறோம், அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது. நம்முடைய தேவன் அவர் கண்மலையாயிருக்கிறார். அவருடைய கிரியை அது மிகவும் உண்மை உள்ளதாயிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர் என்று சொல்லுகிறார். 32வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 2 சாமுவேல் 22:47 வாசிக்கிறோம், கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக, என் இரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக என்று நாம் வாசிக்கிறோம். அந்த சங்கீதக்காரர் அவருடைய வாழ்க்கையில், அவர் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு இம்பேலன்ஸ் வாழ்க்கை, அவருக்கு ஒரு ஸ்டெடியான லைஃபே அவருக்கு கிடைக்கல. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான், அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு அந்த சிங்காசனம் கிடைக்கிறது மிகவும் பிந்திய நாட்களாய் மாறிவிட்டது. ஆனால் அவர் என்ன திரும்ப வாயில் அறிக்கையிட்டார், என் தேவன் என்னுடைய கண்மலையாயிருக்கிறார் என்று அவரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருந்தார். உங்களோடு கூட இருக்கிற ஞான கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரிக்க கிருபைகள் பெருகுகிறது. ஸ்தோத்திரிக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறது.
அது மட்டுமல்ல, மத்திய 7வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்மலையாயிருக்கிறார். அவர் மேல் நம்முடைய வீட்டை கட்டுவோம். நாம் அஸ்திபாரம் உள்ள நல்ல நகரத்துக்காக காத்திருக்கிறோம், உண்மைதான். நம்முடைய ரட்சிப்பு அந்த கிறிஸ்துவின் மீது இருக்க வேண்டும், அசையக்கூடாது. எந்த புயல் வந்தாலும் பெருங்காற்று வந்தாலும் அசையாதிருக்கும்படியாக அந்த கண்மலையின் மீது நம்முடைய வீட்டை கட்ட நாம் பிரயாசப்படுவோம். கண்மலையை பார்த்து பேசுங்கள். அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு ஆண்டவர் மோசேயிட்ட சொல்றாரு, நீ இந்த கண்மலையை பார்த்து பேசு என்கிறார். இன்றைக்கு அந்த ஞான கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வருகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு பக்கத்தில் அந்த ஞான கண்மலையாகிய இயேசு இருக்கிறார். அந்த கண்மலையை பார்த்து நீங்க பேசுங்க. சங்கீதக்காரன் பேசுகிறார். சங்கீதம் 42:9 வாசிக்கிறோம், நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அந்த கண்மலையை பார்த்து பேசுகிறார். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி என்ன சொல்றாரு? ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். தைரியமா உங்க மனசுல இருக்கிறது யார்ட்டையோ போய் கொட்டாதுங்க, யார்ட்டையோ போய் புலம்பாதுங்க. ஆண்டவர் எனக்கு ஏன் இப்படி செய்யறான்னு போய் புலம்பாதுங்க. இந்த வியாதியில நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு கேட்டு புலம்பாதுங்க. உங்க கூட அந்த சுகமாக்குற கண்மலை கூட இருக்கிறார். சுகமாக்குற கண்மலையாகிய அந்த கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை பார்த்து பேசுங்கள். ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள். அவரை பார்த்து பேசும் பொழுது அவர் உங்களுக்கு பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த கண்மலையை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். வாழ்க்கையில் சோர்வுற்று இருக்கிற நேரத்தில், தளர்ந்து போயிருக்கிற நேரத்தில் கண் மயங்கி விடக்கூடாது, தேவனை மறந்து விடக்கூடாது. உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். கண்மலையாக உங்க கூட இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலை உங்களை விட்டு மாறி போகலாம், ஆனால் கண்மலையாகிய கிறிஸ்து ஒரு நாள் மாறவே மாட்டார். கண்மலையை மறந்து போகாதுங்க. உபாகம் 32:15 வாசிக்கிறோம், யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தானாம். கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். ஒரு நாளும் நம்முடைய தேவனை நம்ம அசட்டை பண்ணிடவே கூடாது. 32:18 வாசிக்கிற உபாகமத்தில், உன்னை ஜெனிப்பித்த கண்மலை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். நம்மை ஜெனிப்பித்த தேவனை மறந்து போனோமா? தூக்கி சுமந்து கொண்டு வருகிற கண்மலையை மறந்து போனோமா? சில நேரம் நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டாகும் பொழுது இந்த யெஷூரன் இதுதான் பண்ணுறான். அவன் கொழுத்து ஸ்தூலித்து நினம் துளி எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா புஷ்டியாக இருக்குது. தேவனை நினைப்பதற்கு அவனுக்கு மனதில்லை. அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினானா. அப்படி அசட்டை பண்ணுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம், வேண்டாம். ஏசாயா 17:10-11 வசனங்களை வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அதை வாசிக்கிறோம். உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஒரு ஆசீர்வாதம் வேணும் போது தேவனே நீ நினைத்தருளும் சொல்லி அவரை போட்டு கெஞ்சிரும், தொல்லை பண்ணுறோம். ஆனால் எல்லாமே நம்மளுக்கு நல்ல நிறைவாக கிடைச்சோன்னே நம்ம நல்ல சமாதான வாழ்க்கை வாழும் பொழுது நம்ம பண்ணுறது என்னென்னா, தேவனை மறந்து போகிறோம், தேவனை ஸ்தோத்திரிக்க மாட்டேங்கிறோம். இந்த வசனத்தை தொடர்ந்து பாருங்க. நீ உன் ரட்சிப்பின் தேவனை மறந்தாய், ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுக்களை, கவனிங்கள், நீ நேர்த்தியான நாற்றுக்களை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும். நன்றாய் சிந்தியுங்கள். நம்மோடு கூட ஞான கண்மலையாகிய கிறிஸ்து அவர் நம்மோடு உடன் வருகிறார். விடாய்த்து போயிருக்கிற நம்மை ஆற்றி தேற்றி நம்மளை உருமாற்றும்படியாக நம்மோடு கூட கண்மலை இருக்கிறார். அந்த கண்மலை நாம் மறந்து விட்டோமா? நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று நாம் நல்ல சுக வாழ்க்கை வாழும் பொழுது அந்த கண்மலையை நினையாமற் போனோமா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நடப்பது என்ன தெரியுமா? நேர்த்தியான நாற்றுக்களை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை, அப்ராடில் போய் அது நம்ம சம்பாதிக்கலாம், அல்லது அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி நிறைய காரியங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். எவ்வளோதான் காரியங்கள் கடினமாக பிரயாசப்பட்டு போய் வருத்தப்பட்டு அநேக நம்ம உள்நாட்டில் சம்பாதிக்கிறத விட அங்கே போய் சம்பாதிச்சு அநேக காரியங்களை கொண்டு வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீ பலனை சேர்க்கும் நாளில், அதாவது இந்த டே ஆஃப் ஹார்வெஸ்ட், அறுவடையின் நாளிலே என்ன நடக்குமா? துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும் என்று அந்த கண்மலையாகிய தேவன் மிகவும் வருத்தத்தோடு சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கண்மலையாகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறது நீங்கள் உணர்கிறீர்களா?
அந்த தேவனோடு நீங்கள் பேசுகிறீர்களா? அந்த தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பதை நீங்கள் நினைத்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறீர்களா? ஒருவேளை மறந்து போய் இருப்பீர்கள் என்றால், என்னுடைய கைபலனால் நான் சாதித்து விடுவேன், என்னுடைய ஞானத்தினால் நான் சாதித்து விடுவேன், நான் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த அந்த இம்போர்ட்டட் காரியங்கள்னால், இறக்குமதி செய்யப்பட்ட காரியங்களால் எல்லாவற்றையும் நான் சரி கட்டி விடுவேன் என்று சொல்லி பல காரியங்களை நீங்கள் முயற்சித்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அறுவடையின் நாளிலே உன்னுடைய பலன் வெளிப்படும் என்று சொல்லுகிறார். இந்த ஞான கண்மலையாகிய தேவனை பிடித்து கொள்ளுங்கள். ஞான கண்மலையை பார்த்து பேசுங்கள். கண்மலையை பார்த்து ஜெபியுங்கள். இயேசுவே என்று ஜெபியுங்கள். சங்கீதம் 71:3 வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் அந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நம்முடைய ஜெபமும் எதுவாக இருக்கட்டும். ஆண்டவர் பார்த்து நம்மளும் கேட்போம், ஆண்டவரே நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் தான், நாங்கள் சில பாடுகள் எங்களை நெருக்கும் பொழுது, அல்லது நாங்கள் செல்வ திரட்சியினாலே எல்லாம் சமாதானமாக இருக்குது என்ற நினைப்பினாலே, நாங்கள் சுகமாயிருக்கிறோம் என்ற நினைப்பினாலே உண்மை நாங்கள் இணையாமல் இருந்த நேரங்கள் உண்டு. எங்களுக்கு மன்னிங்கப்பா. நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் நீர் இருமையா. நீரே எங்களை ரட்சிக்கிற தேவன், நீரே எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையுமாயிரும் என்று ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவனே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நல்ல கண்மலையே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு இக்கட்டில் உதவி செய்கிற கண்மலையே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட வருகிற ஞான கண்மலையே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இந்த கண்மலை எங்களை நடத்துகிற கண்மலையா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கண்மலையை நாங்கள் இணையாமல் போகக்கூடாது ஆண்டவரே. எங்களை ரட்சித்த இந்த கண்மலையை நாங்கள் பிடித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த கண்மலையில் நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களோடு கூட நீர் இருந்து கண்மலையாகிய கிறிஸ்து அந்த வாழ்க்கை பயணத்தில் வனாந்திர யாத்திரையா இருந்தாலும் அவர்களோடு கூட நீங்க செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய பிரயாணத்தில் எப்பொழுதும் உடன் வருவதை நாங்கள் உணர்ந்து உம்மை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலகமோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.